அமித்ஷாவுடன் அண்ணாமலை சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்கிட கேட்கலாம். ஜான் கிறிஸ்டோபர், வணக்கம். இந்த சந்திப்பு தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. 2026 ஆண்டு தேர்தலுக்காக தற்போது அனைத்து அரசியல் கட்சிகளும் தயாரிக்க வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த வாரம் மதுரையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. தற்போது பார்த்தால் மதுரையில் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நேற்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனி விமானம் மூலம் மதுரை வந்தார். அவருக்கு மதுரை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், எல் முருகன் மற்றும் கூட்டணி கட்சிகளான அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார் ஆகியோர் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து மதுரை சிந்தாமணி ரிங் ரோடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நேற்று இரவு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஓய்வெடுத்தார். இந்நிலையில் இன்று காலை அவர் தற்போது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து ஒத்தக்கடை பகுதியில் நடைபெறும் நிகழ்விலும் பங்கேற்கிறார். இந்நிலையில் தற்போது மதுரை சிந்தாமணி விரகரூர் ரிங் ரோடு பகுதியில் அமைந்துள்ள அமைச்சர் அமித்ஷா தங்கியுள்ள விடுதிக்கு முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வருகை புரிந்துள்ளார். அவருடன் இந்நாள் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், எல் முருகன் ஆகியோர் விடுதிக்குள் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த தேர்தலில் எவ்வாறு பணியாற்றலாம் என்பது குறித்தும் இந்த தேர்தலை 2026 ஆண்டு தேர்தலை எவ்வாறு அணுக வேண்டும் என்பது குறித்தும் தான் பேசப்படுவதாக பாஜகவினர் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் பார்த்தோமானால் தற்போது அமைச்சர் அமித்ஷா மீனாட்சி அம்மன் கோவில் செல்கிறார். சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் இந்த தங்கு விடுதிக்கு தான் வருகிறார். இங்கு மேலும் பாஜக முக்கிய பிரமுகர்களையும் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஓபிஎஸும் இங்கு வருகை தந்து அவரை சந்திப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் அமித்ஷா மற்றும் தற்போதைய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் உள்ளே பேசி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி, ஜான் கிறிஸ்டோபர்.